வெள்ளிக்கிழமை தான் நல்ல கூட்டம் கோயில்ல. இன்னும் அந்த கூழ கொடுக்கவே முடியல. கூட வந்தாலே ஒரு நெடுமாறி, அவளை ஆளக்கானோம். அவ தனியா வந்தாலே ஆடு ஆடுன்னு ஆடுவா. இதுல வேற அவ குறுப்ப வேற கூப்பிட்டு வந்திருக்கா. சும்மாவா ஆடுவா, கையில வேற பிடிக்க முடியாது. அவளை நான் எங்க போய் தேடுறது? ஏன் நாள் முடி செல்ஃபி எடுக்க போற, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருங்க. அப்பதான் ஸ்டேட்டஸ்ல வச்சா நம்ம அழகா இருப்போம். ஏ சின்ன பொண்ணு, என் முகம் நல்லா தெரியணும், என் நாள் முடியும் தெரியணும், என் பின்னாடி வச்சிருக்க ஒத்த ரோசாவும் தெரியணும். அப்பதான் நான் ஸ்டேட்டஸ்ல அழகா இருப்பேன். நீயும் நல்லா எடுங்கப்பா, அப்பதான் நானும் நல்லா இருப்பேன். அப்பதான் என்னையும் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏ உமா, நம்ம எல்லாருமே செல்ஃபில கவர் ஆகும், எல்லாருமே அழகா இருப்போம். எல்லாரும் சிரிங்க பார்ப்போம், ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஏ சின்ன பொண்ணு, நாங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க மூஞ்ச பார்த்தா சிரிச்ச மாதிரி இல்லையா? நீ எடு செல்ஃபி. நெடுமாறி, நான் ஒத்தையில கஷ்டப்பட்டு கூழ் ஊத்திட்டு கிடக்கேனே, கூட மாட ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்காளா? பாரு, குறுப்பு போட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்ட. ஏன் நெடுமாறி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தே, செல்ஃபி செல்ஃபி எடுக்கோம் நாங்க. ஏன் நெட்டக்காளி, கோயிலுக்கு எதுக்கு வந்தா? கூழ் ஊத்த தானே வந்தா, இங்க வந்து செல்ஃபியா எடுக்க வந்திய? அத்தே, நாங்களே எப்போமாச்சும் ஒரு தடவை தான் ஒன்று சேர்றோம். அந்த நேரத்தில் தான் செல்ஃபி எடுக்கிறோம். செல்ஃபி எடுத்து யூடியூப்ல போட்டால் தான் நாங்கள் பிரபலமாக முடியும். எங்களை பிரபலமாகவே விட மாட்டிய போல இருக்க. ஏன் நெடுமாறி, இன்னைக்கு தான் எடுக்கணுமா? ஏன் நாளைக்குலாம் நீங்க 3 நேரம் பரலோகமா போறிய? நாளைக்கு எடுத்து போட வேண்டியது தானே யூடியூப்ல. இன்னைக்கே தான் எடுத்து போடணுமாங்கும். என் மாமியா கிளவி, உனக்கு விவரமே தெரியல. நம்ம எங்கெல்லாம் நின்றுக்குமோ அங்கெல்லாம் செல்ஃபி எடுத்து எடுத்து போடணும். அப்பந்தான் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுவோம். இன்னைக்கு நம்ம கோயிலில் நிற்கும். கோயிலோட நாங்கள் செல்ஃபி எடுத்து போட்டால் எவ்வளோ பிரபலம் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது மாமியா கிளவி? பேசு பேசு நெடுமாறி, நீ வீட்டுக்கு தானே வருவா. வர்க்கிட்ட சொல்லி உன் மூஞ்ச தரையில வச்சு ரோசா சொல்றேன். அதையும் செல்ஃபி எடுத்து போடு, நல்ல பிரபலம் ஆகுவா. என்ன சின்ன பொண்ணு, உங்க மாமியார் இப்படி திட்டுது? எல்லாரும் வேற பாக்குறாங்க, நம்மளுக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. நம்ம எல்லாம் கூழ் குடிச்சிட்டு வெளியே போய் தனியா எடுத்துக்கலாம், சரியா? சரி, என் மாமியா கிளவி மொழி வேற சரியில்லை. இதுக்கு மேலே நான் செல்லை வச்சுருந்தா செல்லை பிடுங்கி உடைச்சாலும் உடைச்சிருவா. போய் எதுக்கு தேவையில்லாத வேலை, போய் ஆளை மாதிரி கூழை ஊற்றுவோம் வாங்க. ஆமா சின்ன பொண்ணு, ராணி அக்கா வாரேன்னு சொன்னாங்கல்ல பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரல. போனுன்னு போட்டியா என்ன? போட்டேன் 4 முடி. அவங்க சின்ன பொண்ணு சோனி அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காளாம். இவையெல்லாம் கிளம்பி தான் இருக்காவலாம். அவள் வந்தோடனே வந்துறியேன்னு சொன்னாவ. அதான் கூழ் முடிஞ்சிடுமோ என்ன தெரில. கொஞ்சம் கூழை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் அவங்களுக்கு எடுத்து வைப்போம் தனியா. ஏ சின்ன பொண்ணு, எனக்கும் பாத்திரத்துல கூழு வீட்டுக்கு தா சின்ன பொண்ணு. எங்க வீட்லயும் கூழுனா நல்லா குடிப்பாவ. ஏ உமா, அலையாத. மிச்சம் இருக்க கூழை நம்ம வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போறோம். வாங்க போய் கூழை ஊற்றுவோம். ஏ 4 முடி, கூழு கம்மியாக தான் இருக்குது. நீ போய் ராணி அக்காவை போய் கூப்பிட்டு வரீங்களா? நீயும் உமாவும் என் பைக் எடுத்துட்டு போங்க. ராணி அக்கா லேட் ஆகிக்கிட்டே இருந்தா கூழு முடிஞ்சிடும். சீக்கிரம் போய் கூப்பிட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, நம்ம கூப்பிட்டு வரோம். என்ன தைக்கிழவி இந்த முறைக்கிய? இந்த தலையை கட்டிட்டு வந்தானே சில்லாட்ட மாதிரி பறந்துக்கிட்டு நிக்கி. சில்லாட்ட நினைச்சி தீ பிடிச்சிட போகுது தலைமுடி. என் நெடுமாறி, என் கோவத்தை கிளறாத. கோயிலுன்னு பார்க்கேன், வீட்டுக்கு வா. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. அப்படி என்ன பண்ண போறிய? போய் கொப்புரப்படுத்து தூங்க போறிய? அதை நான் பார்க்க போறேன். வேற என்ன நடக்க போகுது? பேசாம கூழை ஊத்துங்க. ஓ முருகா, இவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க. மேடம், நீங்க ஐஸ் வார்டுக்குள்ள போக கூடாது மேடம். என்ன எதுக்கு ஐஸ் வார்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்ற? ஆன்சியர் தான் உங்களை உள்ள அலோ பண்ண வேணாம்னு சொன்னாங்க மேடம். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? உள்ள ஐஸ் வார்டுல பேஷண்ட் இருக்காங்க, நானும் போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பல. அவன் என்ன இதுக்கு ஏன் வேண்டான்னு சொன்னா? உள்ள கிஷோர் சாரும் சாம் சாரும் இருக்காங்களா மேடம்? அவங்க 2 பேருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. நீங்க ஓபி பார்க்க போங்கள போக சொன்னாங்க மேடம். ஓபி பார்க்க வேற நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வாங்க மேடம்.
ஏன் சாம் என்னை எப்பவுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா? நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்கியோ எனக்கே தெரியல. ஏ சர்மி, இன்னைக்கு உனக்கு அந்த யாழினி மேடம் கூட ஏடி டியூட்டி போட்டிருக்கு? ஆமாடி, நான் இன்னைக்கு எப்படிதான் உங்க கூட டியூட்டி பார்க்க போறேன்னா எனக்கே பயமா இருக்கு. ஒரு நாள் மட்டும் நம்ம 2 பேரும் டியூட்டியை மாத்திப்போமா? நீ அங்க போறியா, நான் இங்க போட்டா? ஐயோ, நான் இந்த யாழினி கூட எம்மம்மா, நான் அது கூட டியூட்டியே பாத்திர மாட்டேம்மா. நான் அப்படி டியூட்டி தராட்டினா கூட நான் வீட்டுக்கு போயிருவேன். ஆனா யாழினி மேடம் கூட போய் என்னால டியூட்டி பார்க்க முடியாது. உன் டியூட்டி நீயே பாருமா. சரிடி, நீ போய் உன் டியூட்டியை பாரு. அது வேற பின்னாடி வந்தது எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். நானும் போறேன். ஓ ஷிட், இந்த யாழினி மேடம் மூஞ்ச பார்த்தாலே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குது. இவங்க மூஞ்சிக்கு ஷாம் சார் வேணுமா? ஷாம் சார் குளத்துக்கு ஒரு காத்தூசி இந்த அம்மா வருமா? எப்போ பார்த்தா ஷாம் சார் எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கதே வேலையா போச்சு. வேலை பார்க்கறே என்னமோ ஷாம் சாரை தேடுறது இது பெரிய வேலையா இருக்கு இதுக்கு. சிஸ்டர், யாழினி மேடம் வந்தாங்களா? ஆமா சார், ஐசி வார்டுக்குள்ள வந்தாங்க. நான் தான் ஷாம் சார் உங்களை ஓபி பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஓபி பார்க்க போயிருக்காங்க சார். ஓகே சிஸ்டர். சீதர், இவங்க நார்மல் ஆயிட்டாங்கடா. எப்போ வேணாலும் கண்ணை திறப்பாங்க. வெறுமை இவங்கள பற்றி பயம் கிடையாது. போலீஸ் வந்திருக்கான் என்கொயரிக்கு. நீ தானே அவங்க ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா, அவங்க உங்கள்கிட்ட தான் என்கொயரி பண்ணுவாங்க. வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் சொல்லு. வா போகலாம். சரி சாமாண்ணா. சிஸ்டர், நீங்கள் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. அவங்க கண் முழிச்ச உடனே எங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் போய் அவங்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை மீட்டு கொடு. வா கார்த்திக். Hi doctor, how are you? ஐ எம் ஃபைன். வாங்க கார்த்திக். டாக்டர், எங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சு? யாருங்க கொண்டு அட்மிட் பண்ணது? லேடியா ஜென்ஸா? லேடிக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. தம்பி தான் அங்கே கொண்டு அட்மிட் பண்ணான். சார், அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை பற்றி டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் அந்த முக்காணி ரவுண்டானால சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு டிப்போ ஒரு ஆஞ்சு லாரி வந்து அடிச்சுட்டு அந்த சடனாக நான் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்கேன் சார். சார், அவங்க வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அந்த பொண்ணுக்கு அடிபட்டோன்னே ட்ரீட்மெண்ட் அதிகமாக தேவைப்பட்டதுனால உடனே நான் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணிட்டேன் சார். அதனால் அவங்க வீட்டுக்கு என்ன டீட்டெயில் நாங்கள் கொடுக்கல. ஓகே சார், நாங்கள் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க? இப்போ அவங்க ஆல்ரைட். சீக்கிரத்தில் கண்ணை திறந்துருவாங்க. ஓகே டாக்டர், நாங்கள் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் சோனி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். சரி கார்த்திக், நீங்கள் போய் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்காக பேஷண்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களா, நான் அவங்கள பார்க்க போகிறேன். ஓகே சாம். நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்தேன்? என்ன யார் கொண்டு அட்மிட் பண்ணது? எங்க அம்மா அப்பாவை எங்க காணோம்? இங்க வேற சிஸ்டர் டாக்டர் யாரையுமே காணோம். அவங்ககிட்ட ஏதாச்சும் எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களான்னு கேட்கலாம். நம்ம போய் யார்கிட்ட கேட்கறது? நமக்கு எந்திரிக்க வேற முடியல. உடம்புலாம் பெயினா இருக்குது. யாரோ வர்ற மாதிரி இருக்கு. அவங்ககிட்ட யாச்சும் கேட்போம். எங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இவன் டாக்டரா? என்னால நம்பவே முடியல. இவன் ஏதாச்சும் ஒரு இதுக்கான கம்பெனில வேலை பார்ப்பான்ல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இவன் உண்மையான டாக்டரா இல்ல ஒருவேளை நம்மள ஏதாச்சும் பண்றதுக்காக டாக்டர் கோட் போட்டு வரானான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாப்பா, அவன் என்ன பண்றானே. ஐயோ, கிட்ட வாரானே. வந்து ஏதாச்சும் பண்ணிட போறான். நம்மளால எழுந்து வேற ஓட முடியாது. யாரையும் வேற இந்த ரூம்ல காணோம். இவன் என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே. சோனி, நீ இவ்வளோ அழகா இருக்க. நீ கண்ணை மூடிட்டு இருக்கும் போது கூட வானத்திலிருந்து வந்த ஏஞ்சல் தூங்கின மாதிரி அவ்வளோ அழகா இருக்க சோனி. இவன் வேற ஏஞ்சல் பூஞ்சல்னு சொல்லி நம்மள ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருக்கானே. ஐயோ, எதையாச்சும் பார்த்து தப்பா நினைச்சிட போறான். டேய் நவுண்டு நில்லுடா. என்ன இவன் பெட்ஷீட் கிட்ட போறானே? பெட்ஷீட்டை தூக்கி ஏதாச்சும் பண்ணிட போறான். நம்மளால யாரையும் கூப்பிட விட முடியாது இந்த நேரத்துல. டேய் என்னடா அங்க போய் பண்றா? கூலிங்ல உடம்பு ஜில்லுன்னு ஆயிட்டு சோனி. இந்த அந்த பெட்ஷீட்டை வச்சு நான் அவனுக்கு மூடி விடுறேன். அப்பதான் உன் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷத்துல உயிர் போயிட்டு வந்துட்டு. இவன் பெட்ஷீட்டை தூக்கி ஏதாச்சும் பண்ணிடுவானோ பொறிக்கின்னு நினைச்சேன். ஆனாலும் இவன் நல்ல பொறிக்கிட்டான். நம்மளை மூடி தான் விட்டுருக்கான். சோனியே, ஐ லவ் யூ சோனி. உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை நீ எப்போ சொல்லுவேன்னு நான் காத்துட்டு இருக்கேன் சோனி. டேய் மடையா, எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங் இல்லடா. நீ ஏன்டா என் மேல இவ்வளவு காதலை காமிக்க? எனக்கு உன் மேல காதலே வர மாட்டேங்குடா. நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? டேய், எனக்கு அந்த ஹெல்மெட் மண்டையனை பார்த்தா கூட சின்னதா காதல் ஃபீலிங் வருதுடா. ஆனா உன்னை பார்த்தா சுத்தமா எனக்கு வரவே மாட்டேங்குடா. நீ ஏன்டா என் மேல இவ்வளவு பாசமாவே இருக்கிறா? நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? சோனி,
உன் கூட நான் 7 ஜென்மமும் உன் கூட வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சோனி. ஐ லவ் யூ சோனி. சோனி கண்ணை முடிச்சிட்டாலே, ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சோனி கண்ணை முடிச்சிட்டாலே. ஐ லவ் யூ சோனி, ஐ லவ் யூ சோனி. சோனி சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு. அது 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 வந்து தண்ணி வேணும். சோனிமா நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆர் யூ ஓகே சோனி? ஐ அம் ஃபைன். ஆமா, எங்க அம்மா அப்பாவளை எங்க இன்னும் காணோம். இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சோனி, வருவாங்க. நம்மள ஆஸ்பத்திரியில இவன் அட்மிட் பண்ணிருப்பானா இல்ல அந்த ஹெல்மெட் மண்டையை அட்மிட் பண்ணிருப்பானா? இவட்டே கேட்டு பாப்போம். ஏய் சஞ்சய், என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணது யாருடா? சோனி என் பேரு சொல்லி கூப்பிடுறாளே, எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏய் லூசு, நான் உன் பேரை தானடா சொன்னேன். இன்னும் உனக்கு ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இந்த குதிக்கிறா. இப்ப நீ வாயால நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லுவ. ஏய் நீ கனவுலே இருந்துகிட்டு இருடா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுக்கு சேர்த்தது யாருடா அத சொல்லுடா. நான் சொல்லக்கூடாது, ஹெல்மெட் போட்ட பையன்னு சொல்லுவான். அவ என்ன சொல்றான்னு பாப்போம். யாரோ ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு, அவர் தான் உன்னை வந்து இங்க அட்மிட் பண்ணாரு சோனி. ஹெல்மெட் போட்டவங்களா? அவர் இப்ப நிக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? இவ்வளோ பக்கத்துல உன் பக்கத்துல நிக்கிறேன், ஆனா என் மேல உனக்கு அந்த காதல் ஃபீலிங்கே வரல. ஆனா ஹெல்மெட் போட்டு வந்தா மட்டும் உனக்கு அந்த காதல் ஃபீலிங் வருது. ஏன் சோனி? அவரை நீ பார்க்கணுமா? இல்ல, அவரை பார்த்தா ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலான்னு ஒரு ஆசை. சரி, அவர் வெளியே இருக்காரான்னு பாக்குறேன், இருந்தா அனுப்பி விடுறேன். யாருடா நீ? இப்படி என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கா. உன் முகத்தையே என்கிட்ட காமிக்க மாட்டேக்கா. இருந்தாலும் எனக்கு ஒரு நேரம் நேர்ந்துடா. நீ எங்க இருந்தா என் மனசை கொள்ளை கொள்றதுக்கு? உன் முகத்தை காமிடா சீக்கிரம் எனக்கு. சார் லைன்ல இருக்கீங்களா? என்னங்க, நம்ம சோனி பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சாங்க? இல்ல ராணி, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுட்டேன், எங்கேயும் அவளை காணுமா. ஐயோ, என் பிள்ளை நான் எங்க போய் தேடுவேங்க? இல்ல ராணி, கொஞ்சம் அமைதியா இரு. புது நம்பர்ல இருந்து போன் வருது, யாருன்னு நான் கேட்கேன். அப்படி நான் தான் பேசுறேன். அப்படியா? எப்போங்க? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? நல்லா இருக்காளா? எந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு? ஷாம் ஆஸ்பத்திரி. என்ன இப்போ கிளம்பி வரோங்க நாங்க எல்லாரும். ஓ ராணி, நம்ம பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா ராணி. என்னங்க, நம்ம பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா? ஐயோ, என்னாச்சு? என்னால முடியலையேங்க. என்னது ஆக்சிடென்டா? ஐயோ ராணி அக்கா, யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு? சரசு, ஏ உமா, என் புள்ள சின்னவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாமா. ஐயோ, நம்ம சோனிக்கா? எப்போக்கா? இந்த மனுஷனுக்கு தாம்மா காலையில சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வான்னு அனுப்பி விட்டம்மா. அது வரவே இல்லை, புள்ள ஆக்சிடென்ட் ஆகி போயிருக்காம்மா. இந்த கொல்லையில போறவன் காலையில சாப்பிட்டு போனேன், என் புள்ள இப்படி அடிக்கப்பட்டிருப்பாளா? என்னங்க, எந்த ஆஸ்பத்திரிங்க? ஷாம் ஆஸ்பத்திரியே சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறேங்க, நீங்க பிள்ளையில கூட்டிட்டு வாங்குங்க பைக்ல. நானும் வரேன் ராணி அக்கா, நானும் வரேன் ஆஸ்பத்திரிக்கு. 4 முடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கூழு வேற அங்க முடிஞ்சிருமே 4 முடி. ஏய் உமா, இங்க போனா கூழ் மட்டும்தான். இவைய கூட ஆஸ்பத்திரிக்கு போனா நைட்டு டின்னரே வாங்கி தருவாவ. பேசாம ஓடியா என் பின்னாடி. இப்ப சரி, நம்ம போலாம். என்ன சரசு, உமா வாராளா இல்ல வீட்டுக்கு போறலாமா? அவ வாரா. நம்ம சின்ன பொண்ணுக்கு போன் அடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டா, அதை பத்தி பேசணும். சீக்கிரம் வாங்கம்மா, ஏதாச்சும் வழியில போற ஆட்டோவை பிடிச்சிட்டு போலாமா? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, என் புள்ள எப்படி இருக்கான்னு தெரியல. வாங்கம்மா வாங்க. ஏ ராணி, பார்த்து போ, புள்ள நல்லாதான் இருக்கான், கீழே விழுந்துடாத. 4 முடி, சின்ன பொண்ணுக்கு போன் அடிச்சிட்டியா? சின்ன பொண்ணு ஆழ்ந்தவே வந்துகிட்டே இருக்காளாம். சின்ன பொண்ணு, எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ராணி அக்கா மோள ஆக்சிடென்ட் ஆயிட்டாலாம், அதான் நாங்க பார்க்க போறோம். நீங்களும் வரீங்களா? நான் வீட்டு வர போயிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போயெல்லாம் கிளிக்காண்டா, எங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்க.
கிறுக்கி கீழே இருக்குடி, பாக்குறவ என்ன நினைப்பாவ? நான் நடந்து வருவேன். எங்க வேகத்துக்கு உங்க குள்ள கத்திரிக்காய் காலை வச்சுக்கிட்டு நடந்து வர முடியாது, லேட் ஆகிரும். நீங்க இடுப்புலே இருங்க, ஆஸ்பத்திரி வர. கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. வாங்கம்மா, நீங்க எங்க போகணும்? தூத்துக்குடியில இருக்கிற ஷாமா. எல்லாம் எத்தனை பேருமா? நாங்க 3 பேர் இருக்கோம் தம்பி. 3 பேரு இல்ல ஆட்டோக்காரரே, நாங்க 5 பேர் இருக்கோம். எனக்கு கீழே இறக்கி விடுடி, ரோட்லயும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா, கீழே இறக்கி விடு. 5 பேரை எதையும் காட்டுவ குழிக்குள்ள தள்ளலான்னு பிளான் போடுறீங்களோ? ஆட்டோக்கார தம்பி, மொத்தம் ஆட்டோக்குள்ள எத்தனை பேரை தான் நீங்க உட்கார வைப்பிய? 3 பேர் மட்டும்தாம்மா உட்காரணும். அவளும் தானே 600 ரூபாய வாங்கி 3 பேர் தானே உட்காரணும். சரி, உங்களுக்கு உள்ள 3 பேர் உட்காருவாவ, 2 பேரு மேலே ஏத்திருக்கேன். சரி, ஏதுங்கம்மா வந்து சீக்கிரம். வாங்க லட்சுமி அக்கா, உள்ள போய் உட்காருவோம் நம்ம. என்ன நாள் முடி, தயாரா இருக்கீங்களா? ஐ எம் ரெடியா இருக்கிறோம். எம்மும் ரெடியா இருக்கேன். தூக்குங்கப்பா அழகா. வண்டி கிளம்பலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு சந்தியா வேற கிளாஸ்க்கு வரல. எப்படி போய் அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் கேட்கறது? சந்தியாவை பார்க்க போகிற மாதிரியாச்சும் நம்பர் கேட்கலாம். எப்படி கிளாஸ்க்குள்ள போறது? குட் மார்னிங் சார். என்னது, இவர் தான் ப்ரொபோசரா? இந்தியா வேற நீ கிளாஸ் வரல, இவர் வேற இப்போ வந்திருக்காரு. அவ லீவுன்னு இவருக்கு தெரியாதோ? என்ன அழகா இருக்காரு அமுல் பேபி. நம்மளை பார்க்க தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய் தாவணி, என்னையா சார் கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க சார் பேசலாம். ரகு சார் ஏன் இவள்கிட்ட பேச போறாரு சந்தியா இல்லாத நேரத்துல? உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களா? நீங்க என்ன கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன், கேளுங்க. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? அக்கோஸ், அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாரேன். நான் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு உங்க நம்பரை சென்ட் பண்ணி விட்றீங்களா? 996450 அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. இதத்தான் அமுல் பேபி நான் எதிர்பார்த்தேன். எப்படி நீங்க வந்து நம்பர் வாங்குவீங்க? நம்பர் வாங்காம நீங்க இருக்கவே மாட்டீங்க. சீக்கிரத்துல நம்பர் தர மாட்டாங்களே. சென்ட் பண்ணி விடுங்க. சந்தியா கிட்ட நம்பர் வாங்குறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன். ஆனா இந்த பொண்ணு கேட்ட உடனே நம்பர் தருதே. இப்படி தருவாங்களா? இந்த பொண்ணு என்ன நினைக்குன்னு தெரியலையே நம்மளை பத்தி. என்ன இந்த பொண்ணு கேட்ட உடனே நம்பர் தருது? பொம்பளை பிள்ளைலாம் சீக்கிரத்துல நம்பர் தர மாட்டாங்களா? அவங்ககிட்ட நம்பர் வாங்குறது ரொம்ப கஷ்டமே. ஆனா இது கேட்ட உடனே நம்பர் தருது. இந்த பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைக்குது? கேட்ட உடனே நம்பர் தருது. சந்தியா கிட்டலாம் நம்பர் வாங்க நாங்க படாத பாடுபட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவட்ட நம்பர் வாங்கினோம். ஆனா இது ஈஸியா இந்த பொண்ணு தந்துட்ட. என்ன விஷயம் தெரியலையே. என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்க்குற லுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நமக்கு தான் நம்பர் வாங்குறோன்னு நினைச்சு இது தப்பா நினைச்சிட போகுது. ஐயோ, டேய் கார்த்திக், உனக்கு நம்பர் வாங்கி தர போய் நான் இந்த புள்ளகிட்ட கெட்ட பேர் வாங்கிடுவேன் போல இருக்குடா. ரகு சார் ஏன் இப்படி பண்றாரு? இந்த பொண்ணுகிட்ட வந்து ஏன் இப்படி வளைஞ்சு பேசுறாரு? இது சந்தியாவுக்கு தெரியுமா? ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? நல்ல வேலை இன்னைக்கு சந்தியா இல்ல. இந்த பொண்ணுகிட்ட மட்டும் நான் பேசுறத சந்தியா பார்த்தா அவ கண்ணாலேயே நம்மளை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. இந்த அபி வேற நம்மளை குறுகுறுன்னு பார்த்தால சந்தியா கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துட போறா. உங்களுக்கு கால் நான் எப்ப பண்றது? வெயிட் பண்ணுங்க, அவன் பண்ணுவான். இந்த பொண்ணு இவ்வளவு பாஸ்டா இருக்கு, எந்த பொண்ணுமே இவ்வளவு பாஸ்டா இருக்காத. அன்னைக்கு சோனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாண்டி. நம்ம போய் பார்த்துட்டு வருவோமாடி. காலேஜ் தான் முடிய போகுதுல்ல, பர்மிஷன் கேட்டு போயிட்டு வருவோமா? எப்படி தெரியும்? ஏய், சந்தியா இப்ப நடி போன் பண்ணா அவ ரொம்ப அழுதுட்டாடி. ஏய், இப்ப பார்த்துட்டு வரேன்டி, அவளுக்கு ரொம்ப அடிபட்டுட்டாண்டி. எனக்கு கஷ்டமா இருக்கு, போய் பாப்போமா ஓடி. வா வா, அப்படியே நிக்கிறோம், வா போலாம். கண்ணகி, நீ ஆஸ்பத்திரிக்கு வந்தா உங்க வீட்டுல திட்டுவாங்களா? சோனி ரொம்ப பாவண்டி, அதெல்லாம் நான் எங்க வீட்டுல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், வா போலாம். ஹாஸ்பிட்டல் தான் கரெக்டா தெரியுமா? ஏய், அவ லொகேஷன் அனுப்பியிருந்தாடி, ஷாம் ஆஸ்பத்திரி இருந்தா. அவ வர லேட் ஆகும்னு நினைக்கேன். நம்ம இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம், போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ அதுக்குள்ள வந்துருவா சந்தியா. டேய் சொல்லுடா மச்சான். டேய், உன் ஆள் நம்பரை நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன்டா. உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடட்டா? என்னது, ஆள் நம்பரை வாங்கிட்டியா மச்சான்? தேங்க்யூ மச்சான். என்னடா, ஃபோன் நம்பர் வாங்கணும்னு உன் ஆள்கிட்ட உடனே பேசணும் போல இருக்கா? டேய் மச்சான், நான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸா உங்க ஆஸ்பத்திரியில தாண்டா ஒரு என்கொயரிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். டேய் மச்சான், நான் ஏன்டா ஃபோன் நம்பருக்காக வெயிட் பண்ணணுங்க பாரு. என் கண்ணு முன்னாடி என் ஆளே நின்றுக்கிட்டு இருக்குடா.
டேய் மச்சான், மரங்கரம் கலந்து போச்சா? உன் ஆள்கிட்ட இப்போ தான் நம்பர் வாங்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஆள் கண்ணு முன்னாடி நிற்கிறான்னு கனவுலேயே விதந்துக்கிட்டு இருக்கியா? அடா மச்சான், நீ லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு கிடக்கா. நான் என் ஆளை எவ்வளோ நேரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வை மச்சான், எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ் எந்த வார்டில் இருக்குன்னு அந்த போலீஸுக்கிட்ட கேளுடி, நமக்கு தேட முடியாது. போலி, எனக்கு போலீஸ்னாலே பயம். நான்லாம் அவங்ககிட்ட பேசிட மாட்டேன். நீயே போய் கேளு. எனக்கும் தான் போலீஸ்னா கைகாலெல்லாம் நடுங்குதுடி. நான் அவர்கிட்ட போய் கேட்க அவர் சொல்லாட்டி வேற யார்த்தையும் கேட்டுக்கலான்னு. என்ன இந்த கருவாயும் போலீஸ் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வலிவானோ, இவன்கிட்ட போய் கேட்போமா வேண்டாமான்னு தெரியலையே. வேண்டாம் வேண்டாம், இவன் பார்வையே சரியில்லை. வேற யார்த்தையாச்சும் கேட்டுக்கிடுவோம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, ஏதோ சொல்ல வந்தீங்க கிட்ட, ஒன்றுமே சொல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்க. சும்மா தான் வந்தேன், உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. என்னங்க கீழே தண்ணி கிடக்கு, பார்த்து. இது அட்ரஸ் கேட்க போனவ டூயட் பாடிட்டு இருக்கா.